முத்து அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுக்கு கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுக்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட. என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தரமாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் அதுங்கும். சொல்லடா சொல்லடா பத்தி. என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா? ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துல தான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. பேர் என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். தம்பி ஏப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிற. ஓ சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன். ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10ஆம் நம்பர் வீட்டு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தப்பா பதிலே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பனியனோட ஓடி வந்தீங்க? சித்தப்பா இந்த கோயம்புற ட்ரெஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேன், கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பனியனை போட்டுட்டு வராதுன்னு சொன்ன கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஒரு லிட்டர்ல சேர்த்துட்டான். சித்தப்பா சின்னப்பா. ஐயோ ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9ஆம் நம்பர் வீடுதான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போற. ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். சார் வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன ட்ரெயினா பிளைனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா? மேல போ கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான். பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசுக்கு ஏத்த உத்தியோகம். கீப் இட் அப். அடேங்கப்பா உனக்கு ரொம்ப நீளம் வாய். வணக்கமுங்க. வணக்கம் முங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மட்டும் இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன? ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை. 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும். சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1 2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசியில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. அப்பா, சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க.
இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா! விடமாட்டேன். சின்னப்பா வேட்டிய விடுறா. உஜாலா, உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்த்தாசனம் மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா, யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? உஜாலா, என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சி லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். விடுங்க, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானத்தை எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா. ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உஜ்ஜி. என்னங்க, ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? Shut up. சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். ஆ? வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது? சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன். Shut up, bloody fool. இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அருணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலைகளா கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார். என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைச்சா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின்னு நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறான திருன்னு திருட்டு முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவைவன்னு பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலையை சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்து